சாதி ஆணவ படுகொலையிலே தமிழ்நாட்டில் நடக்கலன்னு அப்படியே பெருமையாக பேசினார்ல சபாநாயகர் அப்பாவு, அவருடைய கருத்தை வந்து சம்மட்டியால் அடிக்கக்கூடிய ஒரு சம்பவமாகத்தான் இது நடந்திருக்கு. இதில் சம்பவத்தை அன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னா, மறைச்சி வச்சிருந்த கத்தி எடுத்து அவரை போட்டு சராமாரியா வெட்டுறாரு, அறிவாளில் வெட்டுறாரு. இந்த வெட்டின டைமில் அவர் வந்து வழியோடையே இந்த கவின்குமார் ஓடுறாரு. அதில் அந்த ஸ்டேட்மெண்ட் அவர் சொல்கிறாரு, ஒரு 20-25 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய பசங்க தான் இவங்க இந்த அளவுக்கு ரொம்ப தெளிவாக கொலை நடக்குன்னா சரமரை வெட்டிட்டு அங்கேருந்து தப்பிக்கணும்னு தான் பார்ப்பாங்களே தவிர அவன் செத்துட்டானாங்கிறத உறுதிப்படுத்தின பிறகு டேரெக்டாக போய் சரண்டர் ஆகி நான் இதெல்லாம் பண்ணேன், அவன் செத்துட்டானான்னு பார்த்த பிறகு தான் நான் போனேன் அப்படின்னா இவனை யாரோ வந்து டியூன் பண்ணியிருக்கிறாங்க. சரவணன் மணிமுத்தாறு பட்டாலியனில் சப் இன்ஸ்பெக்டராக பணியாற்றிக்கிட்டு இருக்காரு. அதே போல் தாயார் கிருஷ்ணகுமாரி ராஜபாளையம் பட்டாலியனில் சப் இன்ஸ்பெக்டராக இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு போலீஸ் குடும்பமாக தான் இவங்க இருக்கிறாங்க. போலீஸ் குடும்பமாக இருக்கக்கூடியவங்களுக்கு எப்படி தப்புலேருந்து தப்பிக்கணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாமல் இருக்க போகுது. சபாநாயகர் அப்பாவை ஏற்கனவே சொல்லியிருந்தார். என்ன சொல்லியிருந்தாரு அந்த ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, தமிழ்நாட்டில் சாதி பிரச்சனை இல்லை, குறிப்பாக திருநெல்வேலியில் அத்தகைய பிரச்சனைகள் இல்லை, பணம் கொடுத்து கொலை குற்றங்களில் ஈடுபட சிறார்களின் மனநிலையை மாற்றுகின்றனர். அப்ப யாரோ இதை தூண்டி விடுறாங்கன்றது உங்களுக்கு தெரியுது இல்லையா? அதை தூண்டிடுறவங்களை ஏன் இது வரைக்கும் நீங்க பிடிக்கவே இல்லை? திருநெல்வேலியில் என்ன மாதிரியான சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு, ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் SC/STக்கு எதிராக என்ன மாதிரி சம்பவங்கள் நடந்திருக்குன்னு சொல்லி RTIயில் போட்டு வாங்கும்போது அதுக்கு பதிலாக என்ன வருது அப்படின்னா, சபாநாயகர் அப்பாவும் இந்த விஷயத்தை பார்க்கணும், குறிப்பாக திமுகவினர் இந்த விஷயத்தை பார்க்கணும். திமுக ஆட்சியில் ஆணவ படுகொலை நடக்கலன்னு சொன்னார் இல்லையா? அதே திருநெல்வேலி மாவட்டத்தில், அதே பக்கத்தில் இருக்கக்கூடிய தூத்துக்குடி மாவட்டத்தில், அதே தமிழ்நாட்டில், அதே திமுக ஆட்சியில் 2021 22 வரைக்கும் அந்த கடந்த 5 வருஷத்தில் 1095 சம்பவங்கள் இது பதிவு செய்யப்பட்ட சம்பவம் தான். வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், ESI, PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். ஐத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். திமுக ஆட்சியில் தொடர்ச்சியாக சாதி ஆணவ படுகொலைகள் நடந்துகிட்டு இருக்கின்ற ஒரு குற்றச்சாட்டு ஒரு பக்கம் வைக்கப்பட்டு இருந்தாலும், இன்னொரு பக்கம் சபாநாயகர் அப்பா ஒரு விஷயத்தை குறிப்பிட்டார் சமீபத்தில். என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, இந்த திமுக ஆட்சியை பொறுத்த அளவுக்கு திமுக ஆட்சியில் சாதி ஆணவ படுகொலை நடக்கல, குறிப்பாக திருநெல்வேலியில் அப்படி ஒரு சம்பவங்களே பெருசா இல்லைங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். அதுக்கான பதிலை நான் பின்னாடி சொல்றேன். ஆனால் அதற்கு முன்பாக கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக நடந்த ஒரு சம்பவம், தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த ஆறுமுகமங்கலம் அப்படிங்கிற கிராமத்தை சேர்ந்தவர் கவின்குமார். இவர் சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் IT நிறுவனத்தில் வேலை செய்கிறார். 1 லட்சம் அல்லது 1.5 லட்சம் ரூபாய் அளவுக்கு அவர் சம்பளம் வாங்குறாரு. இன்றைக்கு ஒரு திருமணம் செய்யணும், ஒரு பெண் வீட்டார் வந்து ஒரு ஆணை வந்து திருமணம் செய்யணும் அப்படின்னா என்னென்ன கிரைட்டீரியா வைப்பாங்களோ அந்த எல்லா கிரைட்டீரியாவுக்குமே பொருந்தக்கூடிய ஒரு நபராக இருக்கக்கூடியவர் தான் கவின்குமார். நல்ல வேலை, நல்ல படிப்பு, நல்ல இடத்துல அவர் வந்து இருக்கிறாரு. சமூக ரீதியாக, பொருளாதார ரீதியாக அவர் மிகப்பெரிய அளவில் இருக்கிறாரு. ஆனால் அவர்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு பிரச்சனை, அவர் பட்டியலினத்தை சார்ந்த SC அப்படிங்கிறது மட்டும்தான் இங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையே. அந்த ஒரு SC அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இன்னைக்கு அவர் உயிரை காவு வாங்கி இருக்கிறது அப்படிங்கிறது தான் இங்கே மிக வேதனையாக பார்க்கப்பட வேண்டிய ஒரு செய்தி. சாதி ஆணவ படுகொலையிலே தமிழ்நாட்டில் நடக்கலன்னு அப்படியே பெருமையாக பேசினார்ல சபாநாயகர் அப்பாவு, அவருடைய கருத்தை வந்து சம்மட்டியால் அடிக்கக்கூடிய ஒரு சம்பவமாகத்தான் இது நடந்திருக்கு. இதில் சம்பவத்தை அன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னா, சென்னையில் அவர் வேலை செஞ்சாலும் தூத்துக்குடியில் அவர் சொந்த ஊருங்கிறதுனால ஹாலிடேன்றதுனால போயிருக்காரு. தன்னுடைய தாத்தாவை அங்கே இருக்கக்கூடிய ஒரு சித்த மருத்துவ ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போயிட்டு ஏதோ செக்கப்புக்கெல்லாம் போயிருக்காரு. அந்த இடத்துல தான் சிகிச்சை முடிச்சுட்டு வரும்பொழுது சம்பவத்தில் சுர்ஜித் அப்படிங்கிற ஒரு இளைஞர், கிட்டத்தட்ட இந்த சுர்ஜித் அதே போல் இந்த கவின்குமார், சுர்ஜித்தினுடைய அக்கா, இவங்க 3 பேருமே சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்ட், அவங்க ஸ்கூல் ஃப்ரெண்ட் அவங்க. ஆனால் அவர் வேற சமூகத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தன்னுடைய அக்காவோட பழகிறாரு, 2 பேருமே காதலிக்கிறாங்கன்ற ஒரே காரணத்துக்காக ஆணவ படுகொலை நடத்தப்பட்டிருக்கு. இதில் ஏன் நான் ஆணவ படுகொலைன்னு அழுத்தமாக சொல்கிறேன் அப்படின்னா, அந்த சுர்ஜித் போலீஸார்கிட்ட வந்து வாண்டடா சரண்டர் ஆன பிறகு அவர் கொடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று இருக்குல்ல, அந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளவு வன்மத்தில் இதை செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கிறது. அந்த சுர்ஜித் அவர் வந்து போலீஸில் கொடுக்கக்கூடிய வாக்குமூலத்தில் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நானும் எனது மூத்த சகோதரியும் தூத்துக்குடியில் படித்த போது கவின்குமாரும் அதே பள்ளியில் தான் படித்தாங்க. அதே போல் இந்த நட்பு வந்து நாளடைவில் காதலாக மாறுது. நான் பல முறை கவின்குமார் கிட்ட நான் சொன்னேன், இந்த மாதிரி நீங்கள் வந்து லவ் பண்ணுறது சரி வராதுங்கிற மாதிரி சொல்லியும்
கவின்குமார் அக்காவை பார்க்கணுன்றதுக்காகவே இவர் வந்து கூப்பிட்டு வந்து ஹாஸ்பிட்டலில் வாண்டடாகவே வந்துட்டு இருந்தார். இதெல்லாம் நான் கண்டித்தேன், அவர் கேட்கல. ஆனால் அதுக்காக நான் என்ன செஞ்சேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறது தான் மிகப்பெரிய அளவில் என்னடா சமூகம் இந்த மாதிரியே பாழ்பட்டு போய் இருக்குங்கிற ஒரு பயத்தையும் ஒரு அச்சத்தையும் ஏற்படுத்துது. நான் பலமுறை சொல்லியும் இதை கவின்குமார் கேட்கல. அதனால் சம்பவம் அந்த தாத்தா அவரை கூப்பிட்டு வந்து செக்அப் வந்தார் இல்லையா, அந்த நாளில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அவர்கிட்ட அந்த பேச்சுவார்த்தை நடக்கும்போது அதுக்கு அவர் உடன்படலை. இந்த மாதிரி அக்காவை நீங்கள் வந்து இது பண்ணாக்க லவ் பண்ணுறதுலாம் எனக்கு செட் ஆகாது, எங்களுக்கு பிடிக்காத மாதிரி அவர் சொல்லியிருக்கிறாரு. காரணம் என்னன்னா, அந்த ஒரு பட்டியலினத்தை சார்ந்தவர் எஸ்சி சமூகம், நீ வந்து கீழே இருக்கிறோம், நீ எப்படி லவ் பண்ணலான்ற மாதிரி ஆணவ போக்கூட அவர் வந்து பேசியிருக்கிறார். இந்த தகராறு நடக்கக்கூடிய இதே டைமில் என்ன பண்ணுறாருன்னா, மறைச்சி வச்சிருந்த கத்தி எடுத்து அவர் போட்டு சராமாரியா வெட்டுறாரு, அறிவாளில் வெட்டுறாரு. இந்த வெட்டின டைமில் அவர் வந்து வழியோடையே இந்த கவின்குமார் ஓடுறாரு. அதில் அந்த ஸ்டேட்மெண்ட் அவர் சொல்கிறாரு, சுர்ஜித் சொல்கிறான், இதனால் அச்சமடைந்த கவின்குமார் உயிருக்கு பயந்து ஓட்டம் பிடித்துள்ளார். ஆனாலும் அவரை விடாமல் துரத்திய சுர்ஜித் சராமாரியாக வெட்டி சாய்த்துள்ளான்னு சொல்லிட்டு பட்டப்பகலில் பொதுமக்கள் நடமாட்டம் மிகுந்த அந்த பகுதியில் இந்த சம்பவத்தை செஞ்ச பிறகும் ரத்த வெள்ளத்தில் சாய்ந்த கவின்குமார் சம்பவ இடத்திலேயே அவர் உயிரை இழக்கிறாரு. அந்த உயிரிழந்தது அவர் வந்து செத்துட்டாருங்கிறது தெரிஞ்ச பிறகுதான் நான் அந்த இடத்துல இருந்தே போயிட்டு நான் போய் போலீஸை சரண்டர் ஆனேன்னு சொல்லி ஒரு சாதிய வெறின்றதெல்லாம் தாண்டி என்ன மாதிரி ஒரு நல்லா டியூன் பண்ண ஒரு நபரா, ஏன்னா சின்ன பையன், ரொம்ப சின்ன பையன், எல்லாம் இப்போ கவின்குமார் கம்பேர் பண்ணும்போது எல்லாம் ஒரே பேட்ச்மேட் அப்படின்னா ஒரு 20-25 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய பசங்க தான் இவங்க இந்த அளவுக்கு ரொம்ப தெளிவாக அவன் செத்துட்டானான்னு பார்த்த பிறகு தான் நான் போனேன் அப்படின்னா, யாரோ இவங்களை பின்னாடி இருந்து இயக்கியிருக்கிறாங்களோன்ற கேள்வி தான் நமக்கு வருது. ஏன்னா ஒரு கொலை ஒன்று நடக்குது, ஒரு ஆணவ படுகொலையாகவே இருந்தாலும் சரி, அந்த கொலை நடக்குதுன்னா சரமரை வெட்டிட்டு அங்கேருந்து தப்பிக்கணும்னு தான் பார்ப்பாங்களே தவிர, அவன் செத்துட்டானாங்கிறத உறுதிப்படுத்தின பிறகு டேரெக்டாக போய் சரண்டர் ஆகி நான் இதெல்லாம் பண்ணேன், அவன் செத்துட்டானான்னு பார்த்த பிறகு தான் நான் போனேன் அப்படின்னா, இவனை யாரோ வந்து டியூன் பண்ணியிருக்கிறாங்க. அந்த யாரோங்கிறது ஏன் அப்பா அம்மாவாக இருக்கக்கூடாதுங்கிற ஒரு சந்தேகமும் இதில் வைக்கப்படுகிறது. ஏன் இந்த சந்தேகம் வைக்கப்படுகிறது அப்படின்னா, சம்மந்தப்பட்ட இந்த சுர்ஜித் இருக்கார் இல்லையா, இவருடைய தாயும் தந்தையும் காவல்துறையில் பணியாற்றக்கூடியவங்களா இருக்கிறாங்க. சுர்ஜித்தினுடைய தந்தை சரவணன் மணிமுத்தாறு பட்டாலியனில் சப் இன்ஸ்பெக்டராக பணியாற்றிக்கிட்டு இருக்காரு. அதே போல் தாயார் கிருஷ்ணகுமாரி ராஜபாளையம் பட்டாலியனில் சப் இன்ஸ்பெக்டராக இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு போலீஸ் குடும்பமாக தான் இவங்க இருக்கிறாங்க. போலீஸ் குடும்பமாக இருக்கக்கூடியவங்களுக்கு எப்படி தப்புலேருந்து தப்பிக்கணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாமல் இருக்க போகுது. ஸோ தெரிஞ்சிருக்கும்ல, நீ போய் வாண்டடா சரண்டர் ஆகிடு, நம்ம பார்த்துக்கலாங்கிற மாதிரி கூட அவங்க சொன்னாங்களாங்கிறது நமக்கு தெரியல. ஏன்னா தாய் தந்தையினுடைய, அதுவும் போலீஸில் இருக்கிறாங்க, ஒரு தப்பு பண்ணோம்னா இவங்களாலே நமக்கு பிரச்சனை வரும், காவல்துறையாலும் நமக்கு பிரச்சனை வரும், குடும்பத்தாலையும் பிரச்சனை வரும்ன்ற அடிப்படை புரிதல் கூட அந்த பையனுக்கு இருக்குது. வெட்ட தெரிஞ்ச அந்த பையனுக்கு இது இருக்காதா என்ன? அப்போ இந்த பையனை யாரோ சாதி வெறியை நல்லா செலுத்தி அவனுக்குள்ள அந்த வெறியை தூண்டி அவனை ரொம்ப அழகாகவே டியூன் பண்ணி விட்டுருக்காங்கன்றது தான் இந்த செய்தியின் மூலமாக நம்மளால் புரிஞ்சுக்க முடிகிறது. கடைசியாக எங்கே வந்து நிற்கிது அப்படின்னா, அந்த நான் ஏற்கனவே சொன்னது போல் அந்த பையன் ஒரு கல்யாணம் பண்ணுறதுக்கான எல்லா தகுதியும் உள்ள நபர். இந்த சமூகம் என்ன எதிர்பார்க்குதோ அதெல்லாம் அந்த பையன் கிட்ட இருக்குது. ஒரே ஒரு விஷயத்தை தவிர அவனுடைய சாதி, அந்த சாதி பட்டியலினத்தை சார்ந்தவனா, ஒருவேளை பட்டியலினத்தை சார்ந்தவனா இல்லை அப்படின்னா நல்லா இருந்து போனோம் என்னவோ தெரியல. அந்த பையனுடைய அம்மா வந்து பேட்டியில் சொல்கிறாங்க, நேற்று ஃபுல்லாக அந்த அவங்க பேசின பேட்டி தான் போயிட்டு இருந்தது. ரொம்ப அழகாகவே கேட்குறாங்க, இந்த சாதிய சமூகத்தை செருப்பை கலட்டி அடிக்கக்கூடிய விதமாக பல்வேறு கேள்விகளை, கடுமையான கேள்விகளை வைக்கிறாங்க. காதலிச்சது ஒரு தப்பாங்க, எங்களுக்கு இந்த சாதியே வேணாம், எங்களுக்கு சாதியே இல்லாமல் எங்களை வாழ விடுங்க, எங்களை அவங்க வெட்டினா மாதிரி எங்களுக்கும் வெட்ட தெரியாமலாம் இல்லை, நாங்கள் அதெல்லாம் வேணான்னு தான் நாங்கள் வந்து ஒரு நல்ல வாழ்க்கையை தேடி நாங்கள் போயிட்டு இருக்கோம், ஏன் எங்களை தேவையில்லாமல் தொந்தரவு பண்ணிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி ரொம்ப அழகாகவே அவங்க வந்து பேசியிருந்தாங்க. பாதிக்கப்பட்டவங்க, மகனை இழந்தவங்க, 20-25 வருஷமா பார்த்து வளர்த்த பிள்ளையே கண்ணுக்கு முன்னாடியே வந்து பறி கொடுத்த அந்த குடும்பத்தில் அந்த தாய்க்கு இருக்கக்கூடிய அந்த அறிவு கூட, நான் வந்து பெரிய இடத்து குடும்பம், நாங்கள் வந்து அந்த சாதி இந்த சாதி ஆண்ட பரம்பரை பெருமை பேசக்கூடியவர்கிட்ட இல்லையேங்கிறது தான் இங்கே வேதனையாகவே இருக்கு. சரி, ஒரு சம்பவம் நடந்திருக்கு, இது கண்டிக்கப்பட வேண்டிய சம்பவங்கிறத தாண்டி இது தடுத்து நிறுத்தப்பட வேண்டிய சம்பவமாகவும் இது எல்லாருமே வந்து அதில் மாற்றுக்கிறது யாருக்குமே இருக்காது. இல்லை கேள்வி என்ன அப்படின்னா, சபாநாயகர் அப்பாவை ஏற்கனவே சொல்லியிருந்தார். என்ன சொல்லியிருந்தாருன்னா, அந்த ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, தமிழ்நாட்டில் சாதி பிரச்சனை இல்லை, குறிப்பாக திருநெல்வேலியில் அத்தகைய பிரச்சனைகள் இல்லை, பணம் கொடுத்து கொலை குற்றங்களில் ஈடுபட சிறார்களின் மனநிலையை மாற்றுகின்றனர், சிறார்களை இது போன்ற சம்பவங்களில் ஈடுபடுத்துவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கணுன்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ யாரோ இதை தூண்டி விடுறாங்கன்றது உங்களுக்கு தெரியுது இல்லையா? அதை தூண்டிடுறவங்களை ஏன் இது வரைக்கும் நீங்க பிடிக்கவே இல்லை? உங்களுக்கு தெரியாதா யாருங்கிறது? இப்படி தெரியாத அளவுக்கு அரசு இயந்திரம் இயங்கிட்டு இருக்குங்கிற கேள்வி இருக்கு. சரி, சபாநாயகர் அப்பாவு சொல்றது உண்மைதானா? அங்கொன்னும் இங்கொன்னுமா தான் நடக்குதான்னு கேட்டா, திருநெல்வேலியிலேயே என்ன நடக்குதுங்கிறத மார்ச்ல வந்த ஒரு செய்தித்தாளில் ஆர்டிஐல வந்த தகவல், அதாவது பாளையங்கோட்டை குலவணிகர்புரத்தை சேர்ந்த வக்கீல் இசக்கி பாண்டியன் அவர் வந்து என்ன செய்யறாருன்னா, ஒரு அட்வொகேட் ஆர்டிஐல கேட்கிறார், திருநெல்வேலியில என்ன மாதிரியான சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு, ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் எஸ்டிக்கு எதிராக என்ன மாதிரி சம்பவங்கள் நடந்திருக்குன்னு சொல்லி ஆர்டிஐல போட்டு வாங்கும்போது அதுக்கு பதிலாக என்ன வருது அப்படின்னா, சபாநாயகர் அப்பாவும் இந்த விஷயத்தை பார்க்கணும், குறிப்பாக திமுகவினர் இந்த விஷயத்தை பார்க்கணும். நெல்லை மாவட்டத்தில் கடந்த 2021 முதல் 2025 நிதியாண்டு வரை சுமார் 1095 பேர் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது. எங்க? திருநெல்வேலியில். சபாநாயகர் அப்பாவு எங்க
மாவட்டத்திலும் எந்த சம்பவம் நடக்கல, திமுக ஆட்சியில் ஆணவ படுகொலை நடக்கலன்னு சொன்னார் இல்லையா, அதே திருநெல்வேலி மாவட்டத்தில், அதே பக்கத்தில் இருக்கக்கூடிய தூத்துக்குடி மாவட்டத்தில், அதே தமிழ்நாட்டில், அதே திமுக ஆட்சியில் 2021 25 வரைக்கும் அந்த கடந்த 5 வருஷத்தில் 1095 சம்பவங்கள். இது பதிவு செய்யப்பட்ட சம்பவம் தான். இன்னும் பதிவு செய்யப்படாத சம்பவங்கள் எத்தனைங்கிறது தெரியல. ஏன்னா என்சிஆர்பியில் நீங்கள் போயிட்டு நீங்கள் தரவை எடுக்க ட்ரை பண்ணீங்கன்னா உங்களால் அது முடியாது. ஏன்னா தரவுகளே அங்கே இல்லை. பல வழக்குகள் அரசியல் வழக்குகளாக மாற்றப்படுகிறது, பல வழக்குகள் வந்து நீர்த்து போக செய்கிறாங்க, பல வழக்குகள் போலீஸ் ஸ்டேஷன்லேயே அது கட்ட பஞ்சாயத்து பண்ணி முடிச்சிடறாங்க. இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகளும் தாண்டி அங்கொன்றும் இங்கொன்றுமாக வரக்கூடிய ஒரு சில வழக்குகள் லிஸ்ட் தான் 1095. சபாநாயகர் அப்பாவு சொன்னார், அப்படியே அமைதி பூங்கா, தமிழ்நாட்டில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னார். இப்போ இதுக்கு என்ன பதில் சொல்ல போறாருன்றது தெரியல. குறிப்பா அதிகபட்சமாக 2021-22 மட்டுமே 302 பேர் பாதிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இதுல 2023-24 ஆண்டுல 4.69 கோடி ரூபாய் அளவுக்கு வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு நிவாரணம் வழங்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. அதே போல சராசரியா ஒரு வருஷத்துக்கு 250 வழக்குகள் வரை வன்கொடுமை பாதிப்புகளில் உள்ளானவர்கள் புகார் அளித்து பதியப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அப்ப சாதிய ஆணவ படுகொலைகள் மட்டுமல்லாமல் வன்கொடுமை சம்பவங்கள் ஒரு பக்கம், அதே போல வெளிவராத உண்மைகள் ஒரு பக்கம், இது போல வெளிவரக்கூடிய நெஞ்சையே உழுகக்கூடிய சம்பவங்கள் ஒரு பக்கம் சொல்லி தொடர்ச்சியாக தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு மிகப்பெரிய அளவில் கேள்விக்குள்ளாயிருக்குங்கிறதுக்கு உதாரணமாகத்தானே ஆர்டிஐ தகவலே சொல்லுது. அப்போ தமிழ்நாட்டில் வந்து பாலாரும் தேனாரும் ஓடுதுங்கிற மாதிரி முதல்வர் பேசுறது இல்லை சபாநாயகர் பேசுறது எந்த வகையில் ஏற்புடையதுங்கிறது தெரியல. இது மட்டும் இல்லாமல் இன்னும் கூடுதலாக இதில் வலு சேர்க்கக்கூடிய விதமாக சில தரவுகள் இருக்கு. அதில் என்ன அப்படின்னா, இன்டர்நேஷனல் ஜேர்னல் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அண்ட் அப்ளைட் சயின்ஸ் அப்படிங்கிற ஒரு இதழில் வெளிவந்த செய்தி, ஆணவ கொலைகள் சம்பந்தமாக அந்த செய்தி 2014 புள்ளி விவரப்படி இந்திய அளவில் கல்வி வளர்ச்சியில் ரொம்ப பின்தங்கி இருக்கக்கூடிய மாநிலமாக உத்தரப்பிரதேச சொல்லுவாங்க. அதே போல ஆணவ கொலைகள் அதிகமாக நடக்கக்கூடிய மாநிலமும் அங்கதான். ஆனால் கல்வி வளர்ச்சியிலையும் பொருளாதார வளர்ச்சியிலையும் மேம்பட்ட சமூகமாக மேம்பட்ட ஒரு மாநிலமாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் அந்த பிரச்சனை இருக்கான்னு கேட்டால் 2வது இடத்துல இருக்கு ஆணவ படுகொலை பிரச்சனையில். இது நாம சொல்லலை, அந்த ஜேர்னல் சொல்லக்கூடிய தரவு இது. 2022 தேசிய அளவில் 32 ஆணவ கொலைகள் நடந்திருக்கு. அந்த 32 ஆணவ கொலைகளில் எவிடன்ஸ் அமைப்பினுடைய அறிக்கைப்படி தமிழ்நாட்டில் 2021-22 இடைப்பட்ட காலத்தில் மட்டுமே 24 ஆணவ கொலைகள் நடத்தப்பட்டிருப்பதாக செய்திகள் சொல்லப்படுகிறது. இவ்வளவு ஆணவ படுகொலைகள் தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு தான் இருக்கு. ஆனால் அதை கட்டுப்படுத்த வேண்டியவர்கள் என்ன செய்கிறார்கள் அப்படிங்கிற கேள்விக்கு இப்போ வரைக்குமே நம்ம கிட்ட பதில் இல்லை. தனி சட்டம் போடுங்கன்னு சொல்லி எதிர்கட்சிகள் மட்டும் இல்லை, கூட்டணி கட்சி திருமாவளவன் கேட்கிறார், கம்யூனிஸ்ட் கட்சிகள் கேட்கிறாங்க. எந்த ஒரு அசைவுமே இல்லாம இருக்கு. முதல்வர் என்ன சொல்றாரு, சட்டமன்றத்தில் தனி சட்டம் போடக்கூடிய அளவுக்கு இங்க இல்லை, ஆல்ரெடி SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டம் இருக்குங்கிற மாதிரி எல்லாம் புதுப்பில்லாத காரணத்தை சொல்லிட்டு போறாரு. அப்போ தடுப்பு சட்டம் இருக்குன்னா ஏன் இந்த கொலை நடக்குது, ஏன் இந்த இவ்வளவு வன்கொடுமைகள் நடக்குதுன்ற கேள்வி இருக்கு. அந்த கேள்விக்கு முதல்ல என்ன பதில் சொல்ல போறாங்கிறது நமக்கு தெரியல. தொடர்ச்சியாக இந்த மாதிரி வெறும் ஒரு சமூகத்தை சார்ந்தவருங்கிற ஒரு காரணத்திற்காகவே படுகொலை செய்யப்படுவது என்பது ஏற்புடையதே அல்ல. இதை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டிய பொறுப்பும் கடமையும் தமிழக அரசுக்கு இருக்கு. தனிச்சட்டத்தை நீங்க வந்து காரணம் சொல்லி மறுக்கலாம். ஆனால் சரி, SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழே அவர் என்ன கைது செய்யப்பட்டாரு, அவங்க தாய் தந்தை என்ன செஞ்சாங்கன்ற முழு விசாரணையும் முழு விபரமும் இதுவரை யார் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்ற வெள்ளை அறிக்கையும் சேர்த்து தமிழக அரசு வந்து வெளியிடணும். பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்துக்கு நீதி கிடைக்க வேண்டும் அப்படிங்கிறதா நம்முடைய கோரிக்கையும். தொடர்ச்சியாக நம்ம பேசிக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் இன்று வரைக்கும் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு தீர்வு எட்டப்படவே இல்லைங்கிற ஒரு வருத்தமான செய்தியோட இந்த வீடியோ நான் நிறைவு செய்கிறேன். நன்றி.